ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபுல் பீட்ரூட் எடுத்து அதை இதில் போட்டு சாப்பரில் போட்டு நல்லா துருவி ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு 6 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதை துருவி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எதுக்கு பண்ணியிருக்கேன்னா, இது ஒரு பவுடர் பண்ணி பாலில் போட்டு குடிக்கிறதுக்கு, இல்லைன்னா அப்படியே காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் எடுத்து ஸ்வீட்காக சாப்பிட்ற மாதிரி. பாருங்கள், நெல்லிக்காய் எவ்வளோ எடுத்துருக்குறேன், துருவி வச்சுருக்குறேன் பாருங்கள். ஒரு 7-8 நெல்லிக்காய் இருக்கும். அதை அப்படியே போட்டுட்டு அந்த நெல்லிக்காய் துருவினதை எடுத்து போட்டுட்டு பீட்ரூட்டையும் ரெண்டையும் கலந்து அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். 2 நாள் 3 நாள் காய வச்சா தான் அது அப்படியே இது இவ்வளோ இருக்கிறது இல்லை, சும்மா இவ்வளோண்டு வரும். நான் ஒரே ஒரு இப்போ பீட்ரூட்டு ஒரு 8 நெல்லிக்காய் போட்டிருக்கிறேன் பாருங்கள். அது அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டாவே வாயில் போட்டு பார்த்தாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வெயிலில் வச்சு நல்லா பாருங்கள், வெயிலில் வச்சு 2 நாள் வச்சு காய வச்சேன். காய வச்சுட்டு அது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். அது அப்படியே சுருண்டு அப்படியே பவுட்ரு மாதிரி இத்தினூண்டு ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், தரன்னு. அதை அப்படியே ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கிட்டு போக வர அப்பப்போ கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்கு, அந்த நெல்லிக்காயும் பீட்ரூட்டும் ஸ்வீட்டு தானே, அது சாப்பிட்லாம், வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்றதுக்காக தான் இது பண்ணது. அப்புறமே என்ன செஞ்சேன்னா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறத பவுட்ரு பண்ணலாம் மிக்சியில் போட்டுன்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணேன் பாருங்கள். இது அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படியும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு மீதி எடுத்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணேன். பவுட்ரு நைஸாக பவுட்ரு ஆயிடுச்சு. பவுட்ரு ஆனோடனே அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஜில்லு பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கலாம். இல்லை சூடுனா ரொம்ப சூடாக வேண்டாம், காய்ச்சின பால் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் அதை போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா ரோஸ் மில்க் மாதிரி எசன்ஸ் மாதிரி இருக்குது, அவ்வளோ கலர் வருது. இது ஏபிசி மால்ட்டுங்கிற மாதிரி தான். இது ஏபி இருக்குது, ஆம்லா அண்ட் பீட்ரூட் இருக்குது. இதுலேயே கேரட் போட்டால் ஏபிசி மால்ட்டு தான் பாருங்கள். பால் அதை அப்படியே போடுறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் சூடாக தான் ஊற்றுனேன், ஏன்னா இப்போயே உடனே குடிக்கிறதுக்காக. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி கலர் அப்படியே ரோஸ் மில்க் மாதிரி வந்துச்சு. அதை அப்படியே குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கு. சர்க்கரை போட்டு குடிக்கலாம்.